Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல டைம் த சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷு ஃபார்ம் ஷாப்பிங்க முடிச்சிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் ஃபார்ம் ரூமுக்கு கொண்டு வர ரிஷு இந்த பார்க் எங்க போனானே தெரியல. அவன் இருந்திருந்தா இந்த திங்ஸை எல்லாம் அவனை கொண்டு வர சொல்லியிருப்பேன். சொல்லிக்காம எங்கேயோ ஓடி போயிட்டான். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலன்னு கிறிஷு பார்க்க திட்டிட்டு இருக்க. ஃபார்ம் இப்ப எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்க? அதான் நான் ஒருத்தனே இத்தனை பார்சலையும் கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்குன்னு சொல்லி அந்த திங்ஸை கொண்டு போய் பெட் மேல வச்சுட்டு உட்கார. ரிஷ்ணி எல்லாம் பேசவே கூடாது, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். யாராவது இவ்ளோ திங்ஸ் வாங்குவாங்களான்னு சொல்லி ஃபார்ம் திட்ட. ஃபார்ம் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட கிறிஷ், அம்மா இப்ப நீ என்ன சொன்ன, நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க. ஃபார்ம் ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டோமே, இப்ப எதை சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, அதுவா நான் அப்படி சொன்னதுக்கான அர்த்தம் நீ இன்னும் உன்னோட அண்டர்வேரோட பிராண்டை மாத்தவே இல்ல, ஒரே பிராண்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அதை கேட்ட கிறிஷ், நான் யூஸ் பண்ற அண்டர்வேரோட பிராண்ட் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க. ஃபார்ம் எதுக்காகடா இத்தனை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, நேத்து உன்னோட ரூம்ப நான் தானே கிளீன் பண்ணேன், அப்பதான் நான் பார்த்தேன்னு சொல்ல. ரிஷு உனக்கு வர வர வாய் ஓவரா போயிட்டு இருக்கு, இருவு நான் அப்புறமா நான் வச்சுக்கிறேன், ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நீ சீக்கிரமா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒர்க்குக்கு ரெடி ஆக போன்னு சொல்ல. ஃபார்ம் எழுந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே, இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எதுக்காக இப்படி என்ன திட்டிக்கிட்டே இருக்கான், ஒரு வேலையும் செய்யல, அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாவது பரவாயில்ல, எந்த ஹெல்ப்பும் பண்ணாம சும்மா நின்னுக்கிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த கிறிஷ், அம்மா இப்ப நீ ஏதாவது சொன்னையான்னு கேட்க. ஃபார்ம் நான் எதுவும் சொல்லலையே, ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, அதனால நான் சீக்கிரமா போய் என்னோட திங்ஸ் எல்லாம் ரேக்ல வச்சுட்டு ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போக. கிருஷ்ணா ஃபார்ம் போறதையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பார்ல பியார்க் வெயிட்டர் பொண்ணு கிட்ட அம்மா எல்லாம் ரெடியா இருக்கான்னு சொல்லி கேட்க. அதுல ஒரு பொண்ணு, பியார்க் மேடம் எல்லாமே ரெடியா இருக்கு, இன்னைக்கு மட்டும் நைட்டு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்தா போதும், நான் எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்றேன் பாருங்கன்னு சொல்ல. அதை கேட்ட பியார்க், நீ ஒர்க் பண்ணுவியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு, ஆனா நான் இன்னும் ஒர்க்குக்கு ரெடி ஆகல, ஏன்னா நேத்து நைட்டு சேல் ஆன ட்ரிங்க்ஸ் அமௌண்ட்ல ஷார்டேஜ் கொஞ்சம் வருது, அதனால நான் முதல்ல அந்த கணக்கை சரி பண்ணணும்னு சொல்ல. யாருக்கு அதை சீக்கிரமா பண்ணு, ஏன்னா நம்ம பாரை இன்னைக்கு ஓபன் பண்ணணும், நாளைக்கு இல்ல, புரிஞ்சுதான்னு சொல்ல. அதை கேட்ட ரெண்டு பொண்ணுகளும் வேகமா போய் அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க பார்க் பியாவை பார்க்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, ஆமா பியார்க்கு என்னாச்சு, எதுக்காக அவசரமா எனக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க. யாருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல. பார்க் என்னது எதுவும் இல்லையா, நீங்க கால் பண்ணதுல என்னமோ ஏதோ நான் பதறி போய் ஓடி வந்தா நீங்க என்னமோ எதுவும் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்க. யாருக்கு, ஏண்டா நான் உனக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டது எப்போ, நீ பார்க்கு வந்திருக்கிறது எப்போ, ஆமா யார் இந்த பையன், இவனை எதுக்காக பார்க்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க. பார்க் என்ன இவனை மறந்துட்டீங்களா பியார்க், நேத்து நைட்டு நம்ம பார்ல எல்லா பொருளையும் உடைச்சு டேமேஜ் பண்ணது இவன் தான், இவன் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல. பியார்க் கிட்ட, நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நான் இங்க ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணலாம் நினைச்சேன்னு சொல்ல. யாருக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, உடஞ்ச பொருளுக்கான அமௌண்ட்டை உன்னோட அம்மா ஏற்கனவே எனக்கு செட்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. ஷாக் ஆயிட்டு, என்னது என் அம்மா பணம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க. யாருக்கு, ஆமா நேத்து வந்தது உன்னோட அம்மா தானே, அவங்க கூட ஏதோ பெரியன்னு ஏதோ சொல்ல வர. பியார்க்க பேச விடாம, மேடம் என் கூட கொஞ்சம் வர முடியுமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி வேகமா அந்த இடத்தை விட்டு உள்ள கூட்டிட்டு வர. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல என் கையை விடு, என்கிட்ட என்ன தனியா பேசணும்னு கேட்க. என்ன மன்னிச்சிடுங்க பியார்க், நேத்து நைட்டு நடந்த விஷயங்களுக்கு முழு பொறுப்பு நான் தான், அதனால அந்த டேமேஜ்க்கான பணத்தை நான் தான் கொடுக்கணும்னு சொல்ல. யாருக்கு, அதான் உன் அம்மா ஏற்கனவே கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்க. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் மேடம், ஃப்ரீயா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க ஒர்க் பண்ண விரும்புறேன், இங்க நான் ஒர்க் பண்றதுக்காக நீங்க எனக்கு சேலரி கூட கொடுக்க தேவையில்லை, கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நல்லாவே கஸ்டமரை பாத்துக்குவேன், அதுக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என் அம்மா யாருங்கிற விஷயத்தை இங்க இருக்கவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ்னு சொல்ல. அதை கேட்ட பியார்க்கு யோசிச்சுட்டு, சரி என் கூட வான்னு சொல்லி பியோவை ரிசப்ஷன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, பார்ல ஒர்க் பண்ற எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட. அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. யாருக்கு, அவங்க கிட்ட, இவனோட பேரு பியா, இன்னையில இருந்து இவன் நம்ம கூட தான் இந்த பார்ல ஒர்க் பண்ண போறான், இங்க பாரு பார்க், இவனுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நீ தான் சொல்லி தர போறேன்னு சொல்ல. அதை கேட்ட பார்க், என்ன விளையாடுறீங்களா பியார்க், என்னால எல்லாம் சொல்லி தர முடியாது, வேணா கிறிஷ் அவனுக்கு சொல்லி தருவான்னு சொல்ல. யார், கிறிஷ் தான் ஆல்ரெடி டாவை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்ல, நீ சும்மா தானே இருக்க, அப்ப நீ தானே இவனுக்கு சொல்லி தரணும், நான் முடிவு எடுத்துட்டேன், இன்னையில இருந்து நீ தான் இவனை ட்ரெயின் பண்ண போற, அது மட்டும் இல்லாம இந்த நிமிஷத்துல இருந்து அவன் உன்னோட ஊர் ரூம்ல தான் தங்க போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. அப்ப கிறிஷ் நம்ம பார்க்கோட பக்கத்துல வர. பார்க் கிறிஷ் கிட்ட, பியார்க்கு என்ன வேலை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தையான்னு சொல்லி ஃபீல் பண்ண. ஏண்டா நீயும் எனக்கு இந்த வேலை தானே பார்த்து விட்ட, அனுபவிட மகனேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஃபார்ம் பியோ கிட்ட, என்னோட பேருட்டா, நான் இங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு, சரிவா நான் உனக்கு இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுறேன், அது மட்டும் இல்லாம ஒர்க்குக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக. பியோ கிட்ட, அம்மா நீங்க இங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க. ஃபார்ம், எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஏன்னா நான் இங்க ஒர்க்குக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு, அம்மா நீ
எதுக்காக இங்க ஒர்க் பண்ண விரும்புற? கடன் அடைக்கிறதுக்காகவா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லி கேட்க, பியோ நான் கடன் அடைக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ண வந்தேன்னு சொல்ல, ஃபார்ம் நீ உடைச்ச பொருளுக்கான பணத்தை செட்டில் பண்ணணும்னா பல மாசம் இங்க நீ ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்ல, பியோ ஆமா நீங்க சொல்றது சரிதான், அது இருக்கட்டும், நீங்க இந்த கிறிஷோட தங்கி இருக்கீங்களே அவனோட இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா அவனை பார்க்கும் போதே அவன் ரொம்ப வினோதமானவனாவும் அவன் கிட்ட க்ளோஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, ஃபார்ம் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஆமா நீ எதுக்காக அவனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புற? இங்க பாரு பியோ, எனக்கு தெரிஞ்ச கிறிஷ் நீ நினைக்கிற அளவுக்கு மோசமானவன் இல்ல, ஆனா நீ இப்போ ஒருத்தன் கூட தங்க போறியே அவனை விட பயங்கரமானவன், பேசியே உன்னை கொன்றுவான், அவனை பேச விட்டு நீ சைலண்டா இருந்தீனா அவன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவான், பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, பியோ நீ சொல்ல வரது எனக்கு புரியுது, ஆனா நான் அவனை பார்த்து பயப்படல, சொல்ல போனா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபார்ம் இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்க, பியோ எனக்கு இங்க ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பார்க்கும் கிறிஷும் வராங்க. பார்க்க அவங்க கிட்ட ஆமா ரெண்டு பேரும் தனியா வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்க கிட்டயும் சொன்ன நாங்களும் கேட்போம்லன்னு சொல்ல, பியோ நாங்க ஒர்க்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் நியூ கமர் தானே, அதனால எங்களுக்குள்ள எப்படி ஒர்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, பார்க்குவோ நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, சரி இப்ப நீ ஏன் கூட வா, நான் உனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்க் பியோவை பார்க்குள்ள கூட்டிட்டு போக, இங்க கிறிஷ் ஃபார்மை பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன், அதை பார்த்த ஃபார்ம் இவன் எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கிறிஷை பார்த்து சிரிக்க, கிறிஷ் இப்ப எதுக்காக நீ பல்ல காட்டிட்டு இருக்க, ஒர்க்குக்கு டைம் ஆகுது கிளம்பலாம் வான்னு சொல்லி கூப்பிட, ஃபார்ம் சரி நான் வந்துட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு ரெடியாக கிளப்புக்குள்ள போக, இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு பார் வாசல்ல நின்னுட்டு இருக்க, அங்க பார்ல ஒர்க் பண்ற வெயிட்டர் பொண்ணு வரா, அவ அந்த பொண்ணு கிட்ட அம்மா பார் வாசல்ல நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்னு சொல்ல, அதை கேட்ட வெயிட்டர் பொண்ணு கவலைப்படாத, அப்படி உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உன்னை தூக்கி போட்டு போ சொல்றேன் சரியான்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு என்ன ஓவரா பேசுற, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த வெயிட்டர் பொண்ணு உனக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாதான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு எனக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட மரியாதையா பேசி இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட வெயிட்டர் பொண்ணு பரவாயில்ல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க, இங்க பாருமா பார்க்குள்ள குட்டி பொண்ணுக்கு வரதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு நான் ஒன்னும் குட்டி பொண்ணு இல்ல, அது இருக்கட்டும் நீ இந்த பார்ல ஒர்க் பண்றியா என்னன்னு சொல்லி கேட்க, வெயிட்டர் பொண்ணு ஆமான்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு அப்ப என்ன உன் லவ்வர்னு சொல்லி பார்க்குள்ள கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்க, வெயிட்டர் பொண்ணு முடியாது, இந்த ரூல்ஸ் படி சின்ன பொண்ணுக்கு இந்த பார்க்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு சரி நான் வரல, ஆனா நீ எனக்காக இந்த பார்ல நடக்கிற விஷயங்களை எனக்கு சீக்ரெட்டா சொல்ல முடியுமான்னு கேட்க, வெயிட்டர் நான் சொல்றதுனால எனக்கு என்ன பலன் இருக்குன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு நான் உனக்கு பணம் தரேன் நீ எனக்கு கண்டென்ட் கொடு, அதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட மொபைல் நம்பரை கொடுன்னு சொல்லி அந்த வெயிட்டர் பொண்ணோட மொபைல் நம்பர் அந்த பொண்ணு வாங்கிக்க, அதை பார்த்த வெயிட்டர் பொண்ணு எனக்கு உன்னோட டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கையில இருக்க அமௌண்ட்டை வாங்கிட்டு பார்க்குள்ள போக, இங்க உள்ள ஃபார்மையும் கிறிஷையும் காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, அப்போ அங்க அவங்களுக்கு ஆப்போசிட் சீனியர் டீம் வராங்க, அவங்க கிறிஷை பார்த்து முறைக்க, அதை பார்த்த ஃபார்ம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க சைலண்டா ஏதோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, கிறிஷ் ஃபார்ம் கிட்ட நீ எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் பேசுற, இவங்க கூட நீ பேசாம இருக்கிறதா உனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபார்ம் ஆமா நீ எதுக்காக இவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்க, கிறிஷ் பொதுவாவே இவங்க யாரு கூடயும் டச் வச்சுக்க மாட்டாங்க, இவங்க தனியா ஒரு கேங்கா தான் சுத்திட்டு இருப்பாங்க, நீ இவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்ப கரெக்டா கிறிஷோட சீனியர்ஸ் அங்க வராங்க, அவங்க ஃபார்மையும் கிறிஷையும் பார்த்துட்டு என்னடா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது, பரவாயில்ல உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரியே இருக்கீங்க, இன்னையில இருந்து நான் உங்க ரெண்டு பேரையும் ஷிப் பண்ண போறேன்னு சொல்ல, அதை கேட்ட கிறிஸ் சீனியர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, சீனியர் ஆமா நம்ம பாருக்கு புது பையன் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டனே எங்க அவன்னு சொல்லி கேட்க, கிறிஷ் அது எப்படி சீனியர் இங்க பார்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் இவ்ளோ ஃபாஸ்டா உங்க காதுக்கு வந்துருதுன்னு சொல்லி கேட்க, சீனியர் அதுவா நாங்க பார்க்குள்ள வந்துட்டு இருக்கும்போது வெயிட்டர் பொண்ணுங்க பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம், அதை விட எங்க அந்த பையனோட முகத்தை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டு ஏண்டா நீ நிஜமாவே அவன் முகத்தை பார்க்கத்தான் ஆர்வமா இருக்க இல்லையான்னு சொல்லி கேட்க, அந்த பையன் டே சும்மா இருடா நான் அவன் முகத்தை தான் பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அதையெல்லாம் கேட்ட கிறிஷ் பார்க் கூட அந்த பையன் அந்த பக்கமா இருக்கான்னு சொல்ல, சீனியர்ஸ் எல்லாம் சரி நாங்க போய் அந்த பையனை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, கிறிஷ் ஃபார்ம் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், நான் இன்னைக்கு கீழ் ஃப்ளோர்ல இருக்க மாட்டேன் விஐபி ஜோனுக்கு போயிருவேன்னு சொல்ல, அதை கேட்ட ஃபார்ம் நீ அங்க போயிட்டீன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, கிறிஷ் என்ன பண்றதுன்னு கேட்டா என்னடா கேள்வி, உன் கூட ஒர்க் பண்ற ஹோஸ்ட பார்த்து நீயும் ஒர்க் பண்ணிட்டுன்னு சொல்ல, ஃபார்ம் நான் விஐபி ஜோனுக்குள்ள வரணும்னா நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேட்க, கிறிஷ் நீ எப்படி பார்த்தாலும் 3 மாசம் வெயிட் பண்ணணும், இல்ல ஃப்ரீயா உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா விஐபி ஜோனுக்குள்ள வர முடியும்னு சொல்லிட்டு இருக்க, ஃபார்ம் 3 மாசம்னா எத்தனை நாள்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்க, அதை பார்த்த கிறிஷ் வேகமா போய் அவன் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்க,
இருக்க. இங்க ஃபார்ம் நம்ம கிறிஷ ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்க. கிறிஷ் என்னடா பாத்துட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க நம்ம பியோவை காட்டுறாங்க. அவன் இடுப்புல கட்டி இருந்த டவலை சீனியர் உருவி அவனை பிராங்க் பண்ணிட்டு இருக்க. பியோ என்னோட டவலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சீனியர் உனக்கு டவல் வேணும்னா எங்க கூட ஓடி வந்து இந்த டவலை வாங்கிக்கோன்னு சொல்ல பியோ பார்க்க பார்த்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, பார்க் டே இது உன்னோட வெல்கம் செரிமனிடா, அதனால நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, உனக்கு டவல் வேணும்னா சீக்கிரமா ஓடி வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பியோ நான் இப்படியே எப்படி வெளியே வர முடியும்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்க. இங்க நைட்டு பார்ல பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டிக்கு அங்க ஒர்க் பண்ற எல்லா ஹோஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒருத்தரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியாக ஹோஸ்ட் எல்லாரும் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து கஸ்டமரோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டும் டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார் ஜோன்ல இருக்க அந்த வெயிட்டர் பொண்ணுங்க ஃபார்மையும் பியோவையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கஸ்டமரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ வேணா பாரு, இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்திலேயே இந்த பாரோட பெஸ்ட் ஹோஸ்டா வர போறாங்கன்னு சொல்ல அதை கேட்ட இன்னொரு பொண்ணு எனக்கு என்னமோ அப்படி தோணல, இங்க ஒர்க் ப்ரெஷரை பார்த்து கண்டிப்பா இவங்க சொல்லிக்காம ஓடி போறாங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு வேணா நம்ம பெட் வச்சுக்கலாமா, நான் இவங்க பெஸ்ட் ஹோஸ்டா வருவாங்கன்னு சொல்லி நான் 1000 ரூபாய் பெட் கட்டுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்போ அங்க பியார்க்கு வராங்க. அவங்க அந்த பொண்ணு கிட்ட ஒர்க் டைம்ல இந்த மாதிரி காசிப் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு திட்ட அவங்க ரெண்டு பேரும் பியார்க்கு நாங்க ஒண்ணு காசிப் பேசிட்டு இருக்கல, நியூ ஹோஸ்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். இங்க பாருங்க பியார்க்கு நீங்க நியூ ஹோஸ்ட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க யாருக்கு இதுல நினைக்க என்ன இருக்கு, இவங்க கஸ்டமரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பார்ல இருப்பாங்க, ஒருவேளை அவங்கனால ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இவங்க இந்த பாரை விட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இப்ப பார் சோன்ல ஃபார்மும் பியோவும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. வெயிட்டர் பொண்ணுங்க ஆமா உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி இருந்துச்சு, நீங்க இங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க, பார்க்கவே ரெண்டு பேரும் ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க ஃபார்ம் நிஜமாவே எங்களை பார்த்தா நர்வஸா இருக்க மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுங்க ஆமா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல பியோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நல்லா ஃபன்னா தான் இருந்துச்சுன்னு சொல்ல ஃபார்ம் அந்த பொண்ணு கிட்ட ஆமா இந்த கஸ்டமைஸ் ஜோனுக்கும் விஐபி ஜோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுங்க அதுவா விஐபி ஜோன்ல பணக்கார கஸ்டமர்ஸும் பவர்ஃபுல்லான கஸ்டமர்ஸும் தான் வருவாங்க, அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க மனசுல இருக்க சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த விஷயம் வெளியே லீக் ஆகாம சேஃபா பாத்துக்கிறது தான் அந்த விஐபி ஜோன்ல ஒர்க் பண்ற ஹோஸ்டோட வேலையும் நம்ம பியார்க்கோட வேலையும்னு சொல்ல அதை கேட்ட பியோ இதை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க பார்க் வரான். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒர்க் டைம்ல வேலை பாக்குறத விட்டுட்டு இங்க உட்காந்து என்ன கதை அடிச்சிட்டு இருக்க, கேட்டா உன்னை பியார் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல டா வேகமா எழுந்து அந்த இடத்தை விட்டு போக பார்க் நீ எதுக்காக உட்காந்துட்டு இருக்க, நீயும் எழுந்து என் கூட வா, உனக்காக கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பியோவை கூப்பிட பியோ நீங்க கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா, வந்துட்டேன்னு சொல்லி நம்ம பார்க் பின்னாடியே பியோ போக இங்க ஒரு லேடி ஃபார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெயிட்டர் பொண்ணு ஃபார்மை கூட்டிட்டு வந்து அந்த லேடியோட பக்கத்துல உட்கார வச்சுட்டு மேடம் டீனா இவங்க தான் நம்ம பாரோட நியூ ஹோஸ்ட், இவனோட பேருட்டா, இன்னைக்கு நைட்டு இவன் தான் உங்களை பாத்துக்க போறான்னு சொல்ல அதை கேட்ட அந்த லேடி நியூ ஹோஸ்ட்னால எப்படி நல்லா பாத்துக்க முடியும்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம், ஏன்னா இந்த நியூ ஹோஸ்ட ட்ரெயின் பண்ணது நம்ம பியார்க் மேடம் தான், அதனால கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஃபார்ம் அந்த லேடி கிட்ட என்னோட பேரு டான்னு சொல்ல அந்த லேடி உன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்க ஃபார்ம் என்னோட ஏஜ் 20ன்னு சொல்ல அதை கேட்ட அந்த லேடி ரொம்ப சின்ன பையனா இருக்க, நான் நிறைய தடவை இந்த பாருக்கு நான் வந்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல ஃபார்ம் நான் இன்னைக்கு தான் ஒர்க்ல ஜாயின் பண்ணேன், அது மட்டும் இல்லாம டினாக்கு சின்ன வயசு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன்னு சொல்ல அந்த லேடி ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஃபார்ம் அப்புறம் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், வாங்க நம்ம இந்த நைட்டை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம பார்க்க காட்டுறாங்க. அவனோட கெஸ்ட் கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உன்ன மாதிரி ஒரு பேர் அழகிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்ல அதை கேட்ட அந்த லேடி அது என்ன இன்னைக்கு ஏன் நாளைக்கு நான் நல்லா இருக்க மாட்டேனான்னு சொல்லி கேட்க பார்க் அப்படி இல்ல நீ எப்பவுமே ரொம்ப அழகா தான் இருக்க, ஆனா என்னமோ தெரியல இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா தெரியறன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அவ பேக்குள்ள இருந்து பணத்தை எடுத்து பார்க் கிட்ட கொடுத்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு இதை டிப்ஸா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க பார்க் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த டிப்ஸை வாங்கி பாக்கெட் குள்ள வச்சுட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம பியோவை காட்டுறாங்க. அவனோட கஸ்டமர் பாவம் லவ் ஃபெயிலியர் போல. அந்த பொண்ணு பியோ கிட்ட அவன் எதுக்காக என்ன இப்படி ஏமாத்துனா, என்னை ஏமாத்துறக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி பியோவோட மடியில படுத்து அழுதுட்டு இருக்க. பியோ பரவாயில்ல விடு, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ அவனை மறந்துரு, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த பொண்ணு திரும்பவும் அவனுக்கு எப்படி என்னை ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. பியோ நான் தான் அவனை மறந்துருன்னு சொல்றேன்ல, அவனை மறந்துரு, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட இருக்கேன், நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஃபார்மை காட்டுறாங்க. ஃபார்ம் அவன் கஸ்டமரோட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அந்த லேடி ட்ரிங்க் பண்ற மாதிரி போயிட்டு அந்த ட்ரிங்கை நம்ம ஃபார்மோட ஷர்ட்ல கொட்டி விட்டுட்டு கை தவறி விழுந்து
விழுந்துருச்சுன்னு சொல்ல ஃபார்ம் பரவாயில்ல இருக்கட்டும், நான் போய் ஷர்ட்டை மாத்திட்டு வரேன்னு சொல்ல அந்த லேடி ஷர்ட்டை இங்கேயே சேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடி ஃபார்மோட ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டே அவன் மேல கை வச்சு தடவிட்டு இருக்க. இதோட இந்த சீன் இங்கேயே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வழியா ஃபார்ம் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு கிறிஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க பார்க்குள்ள பூவும் பரீனாவும் வராங்க. அவங்கள பார்த்த ஃபார்ம் என்னது பூவும் பரீனாவும் ஒன்னா வந்திருக்காங்க, அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமேனு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே உக்காந்துக்க. இங்க பரீனாவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவரு வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அங்க வந்து அங்கிள் பரீனா மேடம் வீட்ல இல்லையா, நான் உங்ககிட்ட ஆக்டிங் கிளாஸ் கத்துக்கிறதுக்காக விரும்புறேன், அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட அந்த ஆளு பரீனா வீட்ல இல்ல, அவங்க பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக வெளியே போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வரக்கு எப்படி லேட் ஆகும், உனக்கு ஆக்டிங் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கான பணத்தை நானே பே பண்றேன், அதுக்கு முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது, நான் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க அந்த ஆள் பரீனாக்கு கால் பண்ண அந்த காலை பரீனா அட்டன் பண்ண மாட்டாங்க. என்னாச்சு பரீனாக்கு, ஏன் என் கால் அட்டன் பண்ணல, சரி என் காலை பார்த்தா அவளே கூப்பிடுவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இங்க பரீனா பூ கிட்ட நீ கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி தோணுதேன்னு சொல்ல பூ ஆமா நீ சொல்றது சரிதான், நான் கொஞ்ச நாளா பிஸியா தான் இருக்கேன், இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள புது புது ஸ்டார்ஸ் வந்துட்டே இருக்காங்க, அவங்கள டிராமாக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தானே செய்யுதுன்னு சொல்ல பரீனா எனக்கு தெரியும், ஏன்னா நீ தான் நம்பர் 1 ஸ்டார் மேக்கர் ஆச்சே, அப்புறம் எனக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபீல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஃபீல்டுல கிடைக்கிற லாபத்தை விட வேற எந்த ஃபீல்டுலயும் நம்ம லாபத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்ல பரீனா பூ கிட்ட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியே ஆகணும், என்னோட மூத்த பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவனை நான் இந்த ஃபீல்டுக்குள்ள விடலான்னு இருக்கேன், அதனால நீ தான் அவனை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்ல பூ அதுல என்ன இருக்கு, பெஸ்டா ட்ரெயின் பண்ணிடுவோம், எங்க உன் பையன் வந்திருக்கானான்னு சொல்லி கேட்க அப்போ அங்க கிளாஸ் போட்ட பையன் வரான். அவனை பார்த்த பரீனா பூ இவன் தான் என்னோட பையன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அந்த பையன் பூ கிட்ட ஹாய்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்க ஹோஸ்ட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த பரீனா டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த ட்ரிங்க்ஸை குடின்னு சொல்ல அந்த பையன் அவங்க அம்மா சொல்றத கூட காதுல வாங்கிக்காம அவன் அம்மா முன்னாடியே ஹோஸ்டுக்கு கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து அவனோட அம்மா என் மானத்தை வாங்குறானேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இங்க ஃபார்ம் அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அப்ப பூவும் பரீனாவும் சேர்ந்துதான் இந்த ஃபீல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, இவ்வளவு க்ளோஸா இருக்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த ஃபார்ம் விஐபி ஜோனுக்குள்ள போன விஷயம் கிறிஷுக்கு தெரிய வர அவன் கோபத்துல ஃபார்மோட கையை பிடிச்சு வேகமா பார விட்டு வெளியே இழுத்துட்டு வர ஃபார்ம் எதுக்காக என்ன இப்படி இழுத்துட்டு வந்த, என் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல கிருஷ்ணி என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஃபார்ம் சாரின்னு சொல்ல கிறிஷ் என்ன சாரின்னு கேட்க ஃபார்ம் நான் விஐபி ஜோனுக்குள்ள போனது தப்பு, அதுக்காக நான் சாரி கேட்கிறேன்னு சொல்ல கிருஷ்ணா தான் நீ விஐபி ஜோனுக்குள்ள எல்லாம் போக கூடாது, அங்க போனா உன் வேலையே போயிருன்னு சொன்னல, அதையே நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஒர்க்கையும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்துருக்காங்க, இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிக்க போறியா, இங்க பாருட்டா விஐபி ஜோன்ல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் லீக் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி அவங்க உன்னை என்ன வேணாலும் பண்ண சான்ஸ் இருக்கு புரிஞ்சுக்கோ, அது மட்டும் இல்லாம நீ பண்ற இந்த தப்புனால இந்த பார் க்ளோஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, நான் உன்கிட்ட இப்படி பேசுறதுக்கான காரணமே நான் என்னோட அன்லக்க நினைச்சு பயப்படுறேன், நான் உன் கூட இருக்கிறதுனால எங்க என்னோட கெட்ட நேரம் உன்னை பாதிச்சிருமோ நான் பயப்படுறேன் புரிஞ்சுதான்னு சொல்ல பேசினதெல்லாம் கேட்டு கடுப்பான ஃபார்ம் நீ இப்ப கூட அந்த விஐபி ஜோன்ல நடக்கிற விஷயம் எங்க வெளியே லீக் ஆயிடுமோ அதனால எங்க பாரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அதனால நம்ம வேலை இல்லாம வெளியே சுத்துவோமோன்னு பயந்துக்கிற, நீ ஏன் இவ்ளோ செல்ஃபிஷா இருக்க, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, என்னைக்காவது நீ என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கியா, நான் இந்த விஐபி ஜோன்ல அப்படி என்ன தப்பு நடந்துச்சு எதனால உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தனிமையாவும் சோகத்திலயும் இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க கூட முடியாது, அந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா நீ என்னை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா, இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிருக்கியான்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ண அதை பார்த்த கிறிஷ் ஃபார்மோட கையை பிடிச்சு நான் உன்னை முதல் தடவை பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபார்மை கட்டி பிடிச்சுக்க சோகத்துல இருந்த ஃபார்மும் நம்ம கிறிஷை டைட்டா கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதோட டைம் த சீரிஸ் எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.